ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி அவர் கொல்லப்பட்டதுனால இங்கே அவர் சியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம், சியா முஸ்லீம் 2 பிரிவு இருக்குது. இது சியா முஸ்லீமை சார்ந்தவர். இவர் கொல்லப்பட்டதுனால இந்தியாவிலையும் சரி பாகிஸ்தானில் சரி நிறையா பேர் ஷியா முஸ்லீம்ஸ் பயங்கரமான போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனால் ஈரானியர்கள் வந்து அதை கொண்டாடுறாங்க. ஈரான் இருக்க மக்கள் வந்து அவரை இறந்ததை கொண்டாடுறாங்க. ஏன் 1978 வரைக்கும் நம்ம எப்படி தமிழ்நாட்டில் தமிழர்களாக இருக்கிறோமோ அதுபோல் ஈரானில் ஈரானியர்கள் தான் இருந்தாங்க. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடு சொல்கிறோம், அது கிடையாது, ஜனநாயக நாடு. அங்கே போய் ரஷ்யர்கள் இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியும் அங்கே ஆட்சி செய்யாது. ஸோ 1978 வரைக்கும் ஈரானில் ஈரானியர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் இந்த இவர் யார், காமேனி, உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி, அவங்களுடைய குரூப் வந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஷரியத் சட்டம் அப்படின்னு சொல்கிற ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் வேலைக்கு போகிற பெண்கள் வரைக்கும் பர்தானியனும் ரொம்ப மோசமான ஒரு சட்டம் அது. அதை கொண்டு வந்து மக்களுக்கு பிடிக்கல, மக்களுக்கு பிடிக்காத சட்டத்தை கொண்டு வராங்க. அதை வந்து வழிமுறைப்படுத்துகிறாங்க. யார் எங்கிருந்தோ வந்தவங்க ஈரானை பிடிச்சி ஈரானுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ஊடுருவி அதை கொண்டு வராங்க. ஸோ அது பிடிக்காதனால அவர் கொல்லப்படுறதுனால சொந்த நாட்டு மக்களே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஈரான் வந்து முஸ்லீம் நாடு நினச்சிக்கிறாங்க. 1978 முன்னாடி ஈரான் வந்து ஈரானியர்கள் அப்படின்னு எந்த ஒரு மதத்தையும் சாராத ஒரு மக்கள், ஓகேங்களா? அப்படி இருந்த மக்கள் இருந்ததுலாம் இவங்க போயிட்டு இதை பண்ண விஷயந்தான் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.